ஹேண்ட் அப் பர்சன் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ட்ரீம் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோரிக்கும் நிறையா பேர் வெயிட் பண்ணீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் நம்ம ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க, அதோட தான் விட்டோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமின் சார், ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. நான் தான் ஃபஸ்ட்டா? இன்னும் அவனுங்க வரலையா? இல்லை சார், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அவங்க 2 பேரும் இன்னும் காணோம். ஓகே, ப்ளீ சேஃபா? சேஃப்னு தான் சொன்னாங்க, வந்துட்டுருக்கோன்னு சொன்னாங்க. ஓகே. டயாங் சார் வராங்க. ஆனால் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்க்குறான். பார்த்தா டயாங் நடக்கவே முடியாமல் அப்படியே பொறுமையாக காலை தேய்ச்சி நடந்து வந்துட்டுருக்காரு. என்ன அவன் பம்படிச்சுட்டே வரான்? ஏய், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி காமெடியாக நடந்து வந்துட்டுருக்க? மயிறு, அதான் நடக்க முடியலன்னு தெரியுதுல, வந்து ஹெல்ப் பண்ணுறா. இதோ வரேன்டா. இன்னும் போய் பிடிக்கிறான். அப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து, சார் ஆர் யூ ஓகே? சார் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னீங்க. இது இது வேறு ப்ராப்ளம். நீங்கள் போங்க, நான் என்னை கூப்பிட்டு வருவேன். ஓகே சார், ஓகே தானே? நான் ஓகே தான். டே, என்னடா ஆச்சு? இது வலிக்கு விழுந்துட்டேன்டா. வலிக்கு விழுந்த மாதிரி தெரியலையே, உண்மையே சொல்லு, யார் அடிச்சா? டே, ஒரு மாதிரி கேட்காத, செஞ்சு கூப்பிட்டு போடா. அதை முள்ளடா நடக்க. அம்மா சரி வா, ஐயோ வாங்கிடுவேன்னு மட்டும் தெரியுது. என்ன நம்ம மட்டும் இருக்கோம், அந்த வளர்ந்த மாடை காணோம். தெரிலடா, அவனை மட்டும் காணோம். அம்மா, ஜங்குக் சார் அப்போதே வரேன்னு சொன்னார், இன்னும் காணோம். என்னடா இது ப்ராப்ளமா? தெரியலடா. இதோ ஜங்குக் சார் வந்துட்டாரு. வேணாடா, ஆமாம் மாதிரி ஊர்ந்து வரான். அம்மா புர்ரா ஜிமினா, விட்டுறாதடா. சரிடா, அதான் எனக்கும் புரியல. என்ன தலைவர் யோசிச்சுட்டே வராரு. டேய், கார் இங்கே இருக்குடா, நீ எங்கே நடந்து போகிற? இங்கே இருக்கீங்களா? இல்லை, நான் கவனிக்கலடா. என்ன கவனிக்கலையா? ஜேகே, என்னடா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? என்ன நீ யார்ட்டையாச்சும் அடி வாங்கிட்டியா என்ன? கீழ் மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, கிளம்பலாமா? ஜேகே சார், நான் ஓகே தான், நம்ம போகலாம். அம்மா, 2 பேரும் பிடிங்கடா. இவனுக்கு என்னடா ஆச்சு? பார்த்த நாய் மாதிரி காலை தூக்கிட்டே இருக்கான். அதாண்டா எனக்கும் தெரில, எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், அது மட்டும் புரியுது. ஓவராக பேசாமல் உட்கார வைங்கடா என்னைய. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏஞ்சல் எவ்வளோ அழகாக இருந்தா இன்னைக்கு. ஐயோ, மறுபடியும் எப்போ பார்க்க போகிறேனோ? அதான் நைட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேல, பார்க்கலாம். இப்போதான் அவளை பார்ப்பேனோன்னு இருக்கு. சிமினா, இப்போ ஒருத்தவன் என்னடா என்ன மச்சான், உட்கார முல்லடா, சுருக்குன்னு குத்துது. ஒரு ஆயில்மெண்ட் இருந்தால் குர்றா. கருமும் பிடிச்சவன் உண்மையை சொல்கிறா. எங்கே போய் விழுந்துட்டு வந்த? இல்லை எவனாவது கல்லை விட்டு அடிச்சிட்டானா? அப்பெல்லாம் இல்லைடா. அது என்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒரு ராட்சசி என்னை போட்டு வெளுத்துட்டான்னு சொல்லி. ஆனால் ஐயோ, அவளை பார்க்கணுமே, பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத நாள். அம்மா வலிக்குது, இதையும் மறக்க மாட்டேன்டி சத்தியமா. எனக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு என்னை பார்த்தோன்னே அழுகுறா? எனக்கு தெரிலடி, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். அவ்வளோ ஏகப்பட்ட கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ என்னை பார்த்து ரசித்து சொன்னப்போ அவ்வளோ லவ் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் என்னை ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறா? எனக்கு புரியலை. ஏதாச்சும் இருக்குமோ பின்னாடி? சார், ஒரு நிமிஷம். என்னவா இருக்கும்? ஜேகே, என்னதான்டா கூப்பிடுறாங்க? ஓஹோ, என்னடா என்ன இது? என்னடா மந்திரிச்சுக்கிட்ட ஆடு மாதிரி இருக்கான்? எனக்கும் தெரிலடா. சார், கார்டெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல? கார்டா? ஸோ அப்போதான் 3 பேரும் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே கை வைக்கிறாங்க. ஸோ கார்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஐயோ, இதை மறந்துட்டியடா ஜிமினா. ஐயோ, இதை நான் கொடுக்கவே இல்லையே. எங்கே சண்டை போடுறதுலேயே நேரம் சரியாக போச்சு, இதுங்கிட்டு போய் கொடுக்குறது. இந்த கார்டை மட்டும் கொடுத்தா நான் வாங்கவா போகிறா? நான் இருந்த நிலைமைக்கு இதை வேற கொடுத்துட்டு வந்துடுவேணுமா? ஐயோ, மறந்துட்டேனே. சரி, அதான் பிளான் பண்ணியிருக்கோம்ல, பிளான் பண்ண மாதிரி நடக்கணும்ப்பா. இப்போ 3 பேருமே அட் அ டைமில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. ஜிமினா, எதுக்கிட்ட இப்படி என்னை பார்க்குறேன்? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை பார்த்தியா, அதை நானும் உன்னை பார்த்தேன். இவனுங்க மொழியே சரியில்லையே. ஜிமினா, ஒரு வேளை சாச்சா அப்படிலாம் இருந்திருக்காரு.
கண்டிப்பாக ஏதாவது ஆன்ட்டி கிட்ட தான் மாட்டியிருப்பானுங்க. கொடுத்துருப்பானுங்க. குட்டப்பா என் லுக்கே சரியில்லை. ஒரு வேளை இவன் மூஞ்சிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆயா தான் மாட்டியிருப்பான். கொடுத்துருப்பான். என்ன இப்போ எதுக்கு 2 பேரும் என்ன பார்க்குறீங்க? இல்லைடா கார்டு கொடுத்துட்டேன். எதுக்கு இப்படி சடுவாக இருக்கானே தெரியலையே. என்னடா தம்பியாக இருப்பான், சின்ன பையன், கொடுத்துருப்பான். அதெல்லாம் மெச்சூர்டானவன். ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு காமிச்சா வாயை திறந்து சொல்கிறானான்னு பாருங்களேன். இவ்வளோ அப்படியே அப்பனும் போல இருக்கு எனக்கு. இனி அது இசை பொறுமையாயிரு. அதான் அவள் சொல்கிறாள். சின்னத்தை சொல்கிறா. அறிவு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அவளுக்கு. இவ்வளோ நேரம் கேட்குறேன், எங்கே போனா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறாளா? ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கா. மினி உண்மையா அதுதான் நடந்துச்சு. ஒரு பாப்பா. ஆமாம் சிஸ்டர், இவ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மினி ப்ராமிஸாக அதுதான் நடந்துச்சு. அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன்னா நானும் அந்த பாப்பாவும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவங்க அம்மாவே கிடைச்சாங்க. நான் கொடுத்துட்டு ரிட்டன் வரலான்னு பார்க்கும்போது எனக்கு ரூட்டு மறந்து போச்சு. அதனால நான் சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அழுக வந்துருச்சா, அதான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இதுதான் நடந்துச்சு. எப்படி சொல்கிறா பாருங்க எனக்கு. விடு இசை. சிஸ்டராவா இங்கே பாரு, அவதான் சொல்கிறாள். அவள் ஆல்ரெடி பயந்துருக்கா. விடு. எப்படி சிஸ்டர் விட சொல்கிறீங்க? எப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா? கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு நம்ம 2 பேத்துக்கும்? மொத்தம் ஃபோன் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அடித்து தொலைய வேண்டியதானே? அது நான் யோசிக்காத. திங்கிறது மட்டும் எங்கெங்கே கிடைக்குதோ அதை மட்டும் யோசி. இசை சாரிடி. மொத்தம் சாரி சாரி. இதை மட்டும் கேட்பா. தெரியாத ஊரு, யாராச்சும் ஏதாவது பண்ணிருந்தா என்னடி பண்ணிருப்ப? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சரி விடு. இல்லை சிஸ்டர் அது சரி விடு. இங்கே பாரு ஸ்ரீ, இதுக்கடுத்து நீ எங்கள் கூட தான் இருக்கணும், சரியா? எங்கேயும் தனியாக போகக்கூடாது. ஆனால் நான் இங்கே பாரு, புரியுது, நீ ஒரு ஹெல்ப்புக்காண்டி தான் போயிருக்கான்னு புரியுது. அதுக்குன்னு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ பயந்துட்டோம். அவள் கோவத்தில் கத்துறா, நீ காணோன்னே கொஞ்சம் பயந்துட்டான். அதான் நீ எதுவும் நினச்சிக்காத. என்ன விடு, ஃப்ரீயாக விடு. இசை நீயும் விடு. இதுக்கடுத்து திட்டாத அவளை. அவளும் பயந்துருக்கா, புரியுதா? சாரி இசை, சாரி மினி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா ஸ்ரீ. இப்போ இசையும் மினியும் பேக் அப் பண்ணிட்டு, தேங்க்ஸ் டி. எனக்கு தெரில, நீ மட்டும் அந்த 1/2 hour காணாமல் போகாமல் இருந்தேன்னா என் லைஃப்பில் இந்த டேவே வந்துருக்காது. அவ்வளோ ஸ்பெஷலான டேவை மாற்றிட்டு. நீ எப்போயுமே ஹாப்பினஸ் தாண்டி தரேன். தேங்க்ஸ். ஐம் சாரி டி. எனக்கு அவங்க எவ்வளோ முக்கியமோ அதோட நீயும் தான் ரொம்ப முக்கியம். நீ காணோன்னே பயந்துட்டேன். சாரி ஸ்ரீ. எனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் போகாமல் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியலை, என்னோடய பேபியை நான் பார்த்துருப்பேன். நான் இப்போ கூட என்னால் நம்ப முடியலை. ஆனால் இந்த நிமிஷமே எனக்கு போதும்னு தோணுது. இது போதும், எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும், அப்புறம் என்னோடய ஜிமின், போதும். இதுவே போதும்னு தோணுது. அவங்க 2 பேருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க 2 பேர்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கு தெரியல, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் சந்தோஷம் கூட பட முடியலை. நான் எதையுமே இது வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மறைக்க போகிறேன். மன்னிச்சுக்கோங்க. மறைக்க மட்டும் இல்லை, அதை எனக்குள்ளேயும் மறைச்சிக்க போகிறேன். இதுக்கடுத்து நான் எங்கேயும் சுற்றி பார்க்க வரலை, கான்செப்டுக்கும் வரமாட்டேன். உங்ககிட்ட நான் இது எப்படி சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை. ஆனால் இதுதான் உண்மை. ஸ்ரீ போதும் அழுதது. எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அதானே, என்னடி ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. தூங்கலாமா? டயர்டாக இருக்குது. ஆமாம் எனக்கும் தூக்கம் வருது. இப்போ தூங்கினா தான் நைட்டு முழிச்சிருக்க முடியும். அவன் வேறு வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். என்ன குடும்பம் நடக்க போகுதுன்னு தெரில. ஐயோ, நைட்டு வேறு ஜிமின் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தூங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கலாம். இப்போ ஸ்ரீ 2 பேரையும் பார்த்துட்டு என்ன ஒரே மாதிரி சொல்கிறீங்க, என்னாச்சு? அப்போ 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, தூக்கம் வருது, தூங்க போகிறோம். அப்படி சரி. இப்போ அப்படியே நம்ம பாய்ஸ் சைடு வந்தா போதும். என்னடா போதுமா? அவ்வளோதானா? நல்லா சாப்பிடுவேன். ஆமாம், என்னோடதையும் பிடுங்கி சாப்பிடுவான். என்னடா போதுமா? போதும்டா, உனக்கு வேணா நீ கொட்டிக்கோ, நான் ரூமுக்கு போகிறேன். டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாவா? இவ்வளோ சீக்கிரமாலாம் நீ கிளம்ப மாட்டியே. எதுக்கு சும்மா கொஸ்டினாக கேட்டுட்ருக்கீங்க? நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு மூவி பார்க்கணும் போல இருக்குது. அப்படியா?
அப்போ வாடா நம்ம. இல்லை இல்லை, நான் தனியாக தான் பார்க்கணும், நான் போகிறேன். என்னடா ஜங்குக்கு இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, எனக்குமே தெரிலையா, அவன் ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். ஓகேண்ணா, நானும் ஒரு ரூமுக்கு போகிறேன். ஜிமினா நீயுமா? நீயும் இவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டியே? ஏன் ஏன் டெய்லி லேட்டாக தான் தூங்கணுமா? இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக தூங்கணும்னு தோணுது. நீங்களே சும்மா தொலைன்னு போட்டுட்டு நான் என் ரூமுக்கு போகிறேன். என்னடா ஆச்சு இவனுக்கு? இவன் ஒரு மாதிரி இருக்கான், அவன் ஒரு மாதிரி இருக்கான். ஏன் நானும் அப்படியே பொடி நடைய நான் என் ரூமுக்கு போகிறேன். ஆமா டேய், நீ என்னடா இப்படி நடக்கிற? ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு வந்த பொண்ணு மாதிரி. ஏன் என்ன ஏன் பா, நீங்களாம் கலாய்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஏண்டா அண்ணன் கலாய்க்கக்கூடாதா? ஜின்னையா கொஞ்சம் மூடுங்க, நான் கிளம்புறேன். உன இதை காமிங்கடா. அம்மா டேய், ஆயில்மெண்ட் வச்சு தட்டாடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா போங்க. இப்போ டைம் ஜிமின் ரூம்குள்ளே போகிறத பார்க்குறான். டேய் என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக தூங்க போகிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், தூக்கம் வந்துருச்சா? அதான் தூக்கம் வந்துருச்சா? ஐயோ என்ன எப்படி பார்க்குறேன்? ஆமாம், நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகிற? ஐயோ அது இல்லை மச்சான், கால் வலியில் அதான் டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன். ஓ சரி சரி. ஜங்கு என்ன அவன் ஆல்ரெடி கதவை சாத்திட்டான்? சரிடா நான் தூங்குறேன். என்ன நானும் தூங்க போகிறேன்டா. என்ன இவன் சீப்பே சரியில்லை, என்னவா இருந்தால் நமக்கு என்ன? ஐயோ எப்போ நைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆகுது. இசை இப்போ பொறுமையாக பெட்ஷீட்குள்ளேருந்து எழுந்திருக்கிறா. பா 2 பேரும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. தான் கரெக்டான டைமிங்னு நினைக்கிறேன். கடவுளே, வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு திட்டு வேலை பண்ண போகிறேன். அதுவும் என் பார்ட்னருக்கும் என் சிஸ்டருக்கும் தெரியாமல் பண்ண போகிறேன். நீ தான்ப்பா கூடியேந்து காப்பாற்றணும். ஐயோ சிஸ்டரு, பார்ட்னரு, ரொம்ப சாரிம்மா. உங்களுக்கு தெரியாமல் ஒரு திட்டு வேலை பார்க்க போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க. அதனால் உங்கள் 2 பேர் காலையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன். பா போன காரியம் நல்லபடியாக முடியணும். இப்படியே போனால் டவுட் வராது. எங்கள் பிள்ளை எங்கே? இது கை, இது கால், அப்படியே மூஞ்சில் துணியை போட்டு மூடு. அவ்வளோ தாண்டி பக்காவாக இருக்குது. போயிட்டு வரேன் பேபிஸ். எல்பி இதை வந்துட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமை பொறுமையாக சாத்திட்டு போயிடுறா. அவள் போன 10 நிமிஷம் கழிச்சு மினி எந்திரிக்கிறா. என்ன 2 பேர் தூங்கிடுச்சுக்கலாம்? ஷோ எவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு நானும் முழிச்சே கிடக்கிறது. இல்லை வேலை ஏற்பாட்ஸை வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதனால எதுவும் கேட்கல. இவனை இப்படி மூடி தூங்குறா. ஸ்ரீ தூங்கிட்டான். சரி ஓகே, ஒரு வழியாக தூங்கிட்டாங்க. சாரிப்பா, என் வாழ்க்கையில் உங்கள் 2 பேர்கிட்ட இதை மட்டும்தான் மறைக்கிறேன். இதுக்கடுத்து கண்டிப்பாக நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஆனால் சாரி பேபிஸ், இப்போ என்னோடய பேபியை நான் பார்க்க போகிறேன். ஐயோ, ஆனால் கண்டிப்பாக நான் ஜிமின் கூட பேசினதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா? இதை மறைக்கணும்னு மறைக்கல, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன், எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாய், நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியாக தூங்குங்க என்ன? நான் கிளம்புறேன். இப்படியே போனால் டவுட் வராது. என்ன பண்ணலாம்? இந்த இருக்குது, இந்த ஃப்ளவர் வாஷ் தான் ஹெட்டு. அந்த பில்லவை அப்படியே சொருகு, மேலே மூடுனா ஓகே, பக்கவாக இருக்குது. இப்போ தெரியாது. ஓகே நான் போயிட்டு வரேன், பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவளும் போயிடுறா. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீக்கு நோட்டிஃபிகேஷனாக வருது. அவளால் அந்த சவுண்டு தாங்க முடியல. ஸோ அப்படியே தூக்கம் கலைஞ்சி எந்திரிக்கிறா பொறுமையா. நிம்மதியை தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னது இது, நெட் ஆஃப் பண்ண மறந்துட்டேனா? அவளும் மொபைல் எடுத்து அப்படியே செக் பண்ணுறா. பார்த்தா இன்ஸ்டாவில் தான் அவ்வளோ மெசேஜாக வந்திருக்கு. இது என்ன இவ்வளோ டிஎம்ஸா? இவங்க 2 பேரை தாண்டி யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்களே எனக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாக்குள்ளே போகிறா. ஸோ அவள் போன உடனே அவளுக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறா. என்ன கால் வருது? இது என்ன புது ஐடியா இருக்குது? இவ்வளோ மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன கால்மின்னு வந்திருக்கு. அட்டன் பண்ணலாமா? பயமாக இருக்கே. இசை என்னென்ன தூங்கட்டும் பாவம். அட்டன் பண்ணலாமா? ஐயோ எடுக்க மாட்டாளே. எட்ரி, நானே திருட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் கையிலாச்சும் மாட்டினா நான் செத்தேன். யாருன்னு தெரியல, பயமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. எட்ரி ப்ளீஸ் டி, எனக்காக எட்ரி. ஷோ எட்ரி நான் பேசணும். கடவுளே எடுத்துரு. அட்டன் பண்ணலாம், பண்ணிட்டேன். ஹலோ
ஆ ஹலோ யாரு? ஐயோப்பா, எவ்வளோ சாந்தமாக கேட்குறான் யாருன்னு. ஹலோ, இருக்கீங்களா? ஆ ஆ, நான் நான் ஜங்குக் பேசுகிறேன். ஆ ஸோ அவ்வளோதான், அப்படியே ஸ்லீப் ஃப்ரீஸ் ஆகிட்டு. ஏ கால் வச்சிடாதடி, இல்லைண்ணா அது எப்படி எப்படி கால் நான் ஏ ஓகே ஓகே ஓகே, வச்சிடாத செஞ்சு வச்சிடாத. கஷ்டப்பட்டு உனக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வைக்காத. இல்லை இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ ஜங்குக்கா என்ன கட் பண்ணிட்டா. ஷோ அகைன் ட்ரை பண்ணலாம். எடுடி எடு. எப்படி எப்படி இது என்ன முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது இது என்ன மறுபடியும் ஆரம்பிக்குது. இல்லை இது தப்புன்னு தோணுது எனக்கு. இது என்ன சொல்கிறது இப்போ. இதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் பண்ணாமல் இருக்கவும் மனசு வரல. ஷோ இப்போ ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அவருக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நான் இப்படி பண்ணுறேன். அட்டன் பண்ணலாம் பாவம். ஹலோ எடுத்துட்டிங்களா? ஏங்க கட் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க, கஷ்டப்பட்டு அடிக்கிறீங்க. ப்ளீஸ் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணலை சொல்லுங்க. ஏங்க சாரிங்க, நீங்கள் எதுக்கும் அடிச்சிங்க, நான் எடுக்கலை. ஹர்ட் பண்ணிட்டேன்னா ஐம் சாரி. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சாரி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் தான் சாரி கேட்கணும். ஏன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணுன்னு தெரில. அதாங்க உங்கள் ஃபோன் எடுத்து நான் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்தேன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு உங்கள் கூட பேசணுங்க. நீங்கள் கூட எதுக்கு நீங்கள் பேசணும் எனக்கு தெரிலங்க. எனக்கு தெரியலை. உங்கள் கூட பேசணும், நிறையா கொஸ்டின் கேட்கணும். அதான் இது உங்கள் பேக் எடுக்கும் போது அதில் உங்கள் ஹோட்டல் பில்லை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வரீங்களா? அது அது நான் எப்படி? இல்லை உங்களுக்கு ஓகேனா வாங்கங்க. ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே நான் பிடிக்கும்னா வாங்க, நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வரலைன்னா நான் பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஸோ அதுதான் சரி. நான் பேசினது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா ஃபோனை கட் பண்ணிடுங்க. அது இப்போ என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் இந்த நிமிஷம் எப்படி இருக்குது தெரியுமா? நம்பவே முடியலை. இல்லை நான் வரேன். என்ன கேட்கல. நான் வரேங்க. உண்மையாவா? நிஜமாவே வரீங்களா? நிஜமாவே வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்துடுங்க அண்ணா. சரிங்க. ஓகேங்க, நான் ஃபோன் வைக்கிறேன். பைங்க. ஐயோ வரேன்னு வேற சொல்லிட்டேன். நான் எப்படி போகிறது இப்போது? பயமாக வேற இருக்கு. ஆனால் சாரிப்பா, உங்கள் 2 பேரையும் ஃபர்ஸ்ட் டைம் ஏமாற்ற போகிறேன். எனக்கு தெரியும் இது தப்புன்னு. ஆனால் எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. ஐ எம் ரியலி சாரி. என்ன நீங்கள் தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே நான் திரும்பி வந்துடுவேன். சாரி. என் வாழ்க்கையில் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மறைக்க போகிறேன். இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. ஒரு பக்கம் நம்ப முடியலைனாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். இப்படி போனால் சந்தேகம் வந்துடுமோ? வேறு வழியே இல்லை. ஸோ ஸ்ரீயும் அவங்கள மாதிரியே பில்லோவெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வெளில போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் அண்ணா அப்படியும் சொல்ல மாட்டீங்களண்ணா? நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். தம்பி, நீ வாங்கி கொடுத்த பியர் மேலே சத்தியமாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேப்பா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பா சின்னா ஒரு வழியாக கரெக்ட் பண்ணிட்டடா. நம்ம ஏஞ்சல் வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ பயப்படாமல் போப்பா, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கிறேன். நிஜமாவாண்ணா? நிஜமாதான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த காம்பவுண்டு செவரெல்லாம் தாண்டி போயிடுறாரு. நைட்டு எப்படிடா தூங்க போகிறேன்னு நினச்சேன். அப்பாடி ஒரு பியர் கிடச்சிச்சு. இவர் என்ன இங்கே வராரு? டேம் தம்பி, ஐயோ அண்ணா கத்தாதீங்கண்ணா. எதுக்கு நான் கத்துறீங்க? என்னப்பா இந்த நேரத்தில் என்ன பண்ணுற? அண்ணா இது என்னப்பா மண்டே சொல்லிடுற? இல்லை நான் அவசரமாக வெளியே போகணும். அதுக்கு ஐயோ வேணாம், ஆரம் தம்பிக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. நீ உள்ளே போப்பா. அண்ணா இது தரேனா? என்னப்பா இது புது பிராண்டாக இருக்குது.
உங்களுக்கு தானா? நான் கூட குடிக்காமல் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிஜமாவே எனக்கா? ஆமாண்ணா, நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேண்ணா. தம்பி நீ போப்பா, அண்ணே நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவாண்ணா? நிஜமாதான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதெல்லாம் நமக்குள்ளே எதுக்குப்பா? எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கண்ணா. அம்மா அண்ணா கொஞ்சம் தூக்கி விட்றீங்களா? முடியலண்ணா. சரிப்பா. ஸோ டயாங்கும் இப்போ அவுட்டு. என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து அதிர்ஷ்டமாக கொட்டுது நமக்கு. அவரும் அப்படியே திரும்புறாரு. ஏம்மா யாருப்பா இது? ஜங்குக் தம்பி, ஏன் இப்படி பின்னாடி இருந்து பயமுறுத்துறீங்க? அண்ணா அது வந்துண்ணா, அது என்னப்பா இது? ஸோ பார்த்தா அவன் ஒரு கேஸ் நிறையா கொண்டு வந்திருக்கான், பாட்டிலா. அண்ணா நான் அடிக்கிற சரகு ஃபுல்லாக எல்லா பிராண்டும் இதில் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தானா? எனக்கா? அட பாவிகளா, நீங்கள் 2 பேரும் ஒரு சரக்கை கொடுத்துட்டு போனீங்க. இவன் என்ன அள்ளிட்டு வந்திருக்கான்? எனக்காப்பா எல்லாம்? உங்களுக்கு தானா? அப்படியே வச்சுக்கோங்க. உண்மையாகவே எனக்காப்பா? ஆமாண்ணா. இன்னும் என்ன கேளுங்கண்ணா. வேணா இல்லைப்பா, இதுலேயே நான் ஒரு பார் ஓப்பன் பண்ணிடுவேன் போலையே. சரி எதுக்குப்பா இதெல்லாம்? அண்ணா அது நான் கொஞ்சம் வெளில போகணும். இவனுமா? இவனுங்க 3 பேரும் நைட்டு என்ன பண்ண போகிறானுங்க? என்ன பண்ணா நமக்கு என்னடா? நமக்கு தேவை சரக்கு. அப்படியாப்பா? போயிட்டு வா. உண்மையாவாண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வாப்பா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கும் அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு தான், அப்படியே போயிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணா, என்ன இங்கே தான் வர சொன்னார்? செகண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு தானே சொன்னார்? என்ன காணோம்? பொறுக்கி நாய், எவ்வளோ திமிரு இருந்தா என் வாயை பற்றி என் கூட்டிகிட்டு வந்துருப்பா. கையை கடிச்சிட்டா. நான் அடிக்காம அடிக்காதடி, அவ்வளோதான் மண்டை பொழந்துக்கும். நான் தான் ஜிமின். ஜிமினா? நான் தாண்டி சின்ன ஜிமினா. இதுக்கு இப்படி பண்ணீங்க? அப்பா ஏதாவது கொண்டு அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நல்ல வேலை. என்ன இது? இதுக்கு இப்படி வாயை பற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லடி, கேமராவில் மாட்டியிருந்தா என்ன பண்ணுறது? நீ பாட்டில் நடந்து வந்த, அதான் எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாமல். நல்ல வேலைப்பா, மண்டை பத்திரம். ஏம்மா உனக்கு இந்த கும்ஃபு கராத்தெல்லாம் தெரியுமா என்ன? அது எல்லாமே கற்றுக்கிறது நல்லது தானே, ரொம்ப நல்லது. விட்டுருந்தா அவ்வளோதான். என்ன ஜிமினா என்னாச்சு? கையை வேற கடிச்சிட்டேன், வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மினி அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறா. அது வலியுதுதாண்டி, இப்போ உன் கைப்பட்டதும் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்படியா ஜிமினா? உன் ஹேண்ட்ஸையை நான் பிடிச்சிருக்கேன், என்னால் நம்பவே முடியலை. என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போகலாமா? சரி போகலாம். என்ன ஜிமினா? இல்லை காலையில் ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருந்தேன், இப்போ அதுக்கு மேலே ரொம்ப அழகாக இருக்க. என்ன ஜிமினா? இல்லை ஒன்றும் இல்லடி, போகலாம். போகலாம். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே தனியாக போயிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ராட்சசி எவ்வளோ நேரம் ஆக்குறா? ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கிறது? நான் தான் சொன்னேன்ல வந்துடுவேன்னு சொல்லி. ஒருவேளை தூங்கியிருப்பாளோ, நம்பிக்கை இல்லாமல் பண்ணாலும் பண்ணியிருப்பா. தோற இங்கே தான் நிற்கிறாரா? என்ன ஏதோ மூணுத்திட்டே நிற்கிறான். வந்துட்டானா? நான் கூட நினச்சேன் வரமாட்டான்னு, ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு, வந்துட்டான். இல்லை காலையில் டெவில்னு சொல்லி என்ன அலப்பறை பண்ணா? உனக்கு இருக்குடா, என்கிட்டே அவ்வளோ அலாட்டின இருக்கு. ஸோ இசை போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறா, என்ன பண்ணலாம்? ஏய் யாருடா நீ? என் இடத்துல என்னடா பண்ணுற? என்ன வாய்ஸ் மட்டும் வருது? சச்சா பிரம்மையாக இருக்கும். ஏய் உன்னை தாண்டா கேட்குறேன். என்ன மறுபடியும் வருது? யாருங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ திமிர் இருந்தா நைட்டு என் இடத்துல வந்து நின்றுப்ப. என்ன நான் அது எங்கேருந்து பேசுகிறீங்க? யாரா? இங்கே தான் நான் பல வருஷமாக இருக்கேன். பல வருஷமாவா? பல வருஷமானா என்னடா டயங்க? என்ன வாய்ஸ் மட்டும் கேட்குது? யாருங்க?
எங்கேருந்து பேசுகிறீங்க? முன்னாடி வர முடியுமா? நான் முன்னாடியெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா என் உருவம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்ன உருவமா? எங்க யாருங்க நீங்கள்? நான் யாரா? நான் இதே ரோட்டில் தான் செல்ஃபி எடுக்கும் போது கார் இடித்து செத்து போயிட்டேன். என்ன செத்து போயிடுச்சா? யாரு? உண்மையாகவே செத்து போயிட்டீங்களா? ஆமாம், உண்மையாகவே செத்து போயிட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? என்ன 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 இல்லை டயங்கா, இது உண்மையாக இருக்காது. இந்த காலத்தில் பேய் பிசாஸ்லாம் நம்புறியாடா? ரொம்ப பிடிச்சிருச்சாமே அதுக்கு. டேய், நீ அழகேன்னு தெரியும், பேய் கூட இல்லை 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 இல்லைங்க, அது நான் தெரியாமல் வந்துட்டேன். ஏங்க நான் போகிறேங்க, தெரியாமல் வந்துட்டேங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. நீங்கள் வேணால் மறுபடியும் செல்ஃபி எடுத்துக்கோங்க. நான் போகிறேங்க. எங்கடா போகிற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மரியாதையாக நில்லு. உன்னை இழுத்து ஒரு கிஸ் பண்ணணும். என்ன, உன் வாயில கிஸ் பண்ணணுமா? எங்க நான் போகிறேங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் புரியுது என் ஆசையோடு செத்து போயிருப்பீங்கன்னு. ஆனால் நான் கமிட்டடுங்க. காலையில் தான் கமிட்லாம் ஆனேன். என்ன கமிட்டடா? ஐயோ இப்போ வருது. சிரிக்காதடி. ஓ அப்படியா? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு மட்டும் என் கையில் கிடச்சா அவளையும் சேர்த்து கொன்றுவேன். என்ன கொல்லுவியா? கொன்றுவியா நீ? செத்து போன கிளவி. என்னடா சொன்ன? இல்லைங்க, நான் போகிறேங்க, என்னை விட்டுருங்க. போவியா? சவுண்டு கிட்ட கேட்குது. அங்கே ஓடுறா. சாரிங்க, நீங்கள் வரமாட்டேன். பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். ஓடுறானா? நில்றா. நான் தான். இல்லை, நான் திரும்ப மாட்டேன். ஏய் ஓ கிரிகாலா, நான் தான்ப்பா. எங்கேயோ கேட்ட குரல். பட் டயங்க திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இசைதா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. டயங்க்கு சுருன்னு கோவம் வருது. வேகமாக கிட்ட வந்து, ராட்சசி அறிவில்லையாடி, எதுக்கடி இப்படி பண்ண? கொஞ்ச நேரத்தில் உசுரே போயிடுச்சு. இல்லை, எனக்கு புரியல. காலைல என்னமா அவ்வளோ உதார் விட்ட, இப்போ பார்த்தா செத்து போன ஆயாக்கெல்லாம் பயப்படுற. என்ன கிரிகாலா நீங்க? டேய், நீ இவ்வளோ பயந்தாங்கொழியா இருப்பேன்னு இப்போதான்டா தெரியும் எனக்கு. ஏண்டா இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு நம்பிட்டு, ஐயோ ஒரு ரியாக்ஷனை பார்க்கணுமே. சத்தியமா சொல்றதுனால சிரிப்பு அடக முடியல. நான் கூட நினைச்சேன் நீ கோமாளின்னு. நீ கோமாளிலாம் இல்லை, பயந்தாங்குடி. ஏய் சிரிக்காதடி, வானா. இல்லை சத்தியமா நீ இந்த கேரக்டரா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்கடி பயமுறுத்தின? ஏன் பயந்துட்டியா? இல்லையா? யார் சொன்னா? எனக்கு தெரியும் நீ தான் பின்னாடி நின்று பயமுறுத்துறேன்னு. நானும் சும்மா கம்பெனிக்கு. ஓ நல்லா சமாளிக்கிற கிரிகாலா. அப்படி சொல்லாதடி, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி விடு. சாரி. என்ன என்ன அப்படி பார்க்குற? இல்லை, சிரிக்கும் போது அழகா இருக்கு, அதான் பார்க்குறேன். இதுக்காண்டியே நிறையா சிரிக்க வைக்கணும்னு தோணுதுடி. சரி, அப்படிக்கா உட்காந்து பேசலாமா? இதுக்கு மட்டும் வாய முடிப்பா. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் சைடு வந்தா. ஸோ ஜங்குக் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன வருவாடா, நம்பிக்கை வை. சொன்னாலே வருவான்னு சொல்லி. வருவா. அது அப்போ ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக திரும்புகிறா. ஸோ ஸ்ரீ ஜங்குக்கை விட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி நிற்கிறா. ஸோ கை கால்லாம் அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவள் ஸ்கர்ட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறான். அந்த பிளேஸ் எப்படின்னா, ஸோ 3 ஸ்ட்ரீட்டாக பிரியுது. ஸோ இப்போ நடு ஸ்ட்ரீட்டில் நம்ம இசையும் டயாங்கும் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஜிமினும் மினியும் இருக்காங்க. ஸோ ரைட் சைடு தான் ஸ்ரீ போயிருக்கா. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நின்று தான் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ ஸ்ரீயை பார்த்த உடனே, ஹாய்ங்க. ஹாய். இது ஓகே, ரிலாக்ஸ். கொஞ்சம் கிட்ட வாங்குங்க, நீங்கள் பேசுகிறதே கேட்கல. இது போதுமா? இதுக்கு காலையிலே பேசியிருக்கலாம் போலையே. என்ன இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறா? போதுங்க, போதும். சரிங்க. அது ஹாய்ங்க. ஓ என்னடா ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, காலில் நல்லா தில்லாக பேசிட்ட, இப்போ கை கால்லாம் உதறுது. ஓ அது என்ன பேசுறது ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி இருட்டாக வேற இருக்கு. அது வந்து என்னாச்சு? என்ன மூஞ்சலாம் மாறுது? என்னங்க ஆச்சு?
ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குல்ல, அங்கே போகலாமா? வாடி பேசிட்டாப்பா. ஆ ஆ போகலாங்க. நான் முன்னாடி போகிறேன். ஆ வேணும்னா என் கையை பிடிச்சிக்கோங்க, நானும் நினைக்க மாட்டேங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். சே, நல்லா உஷாராக தான் இருக்கா. அப்போ போங்க. அப்போ ஜங்குக்கும் ஸ்ரீ பின்னாடி சிரிச்சுட்டே போகிறான். சரி ஓகேடா, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போட்டுடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக நல்லா நிறையா லூட்டிலாம் நடக்கும். ஓகேடா அமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பு யூ, பாய்டா.